Hi guys, welcome to our YouTube channel Trade with PK. So இந்த வீடியோல நாம எப்பவும் போல நாளைக்கு வந்து Nifty 50 and Bank Niftyல எப்படி ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லி தான் பார்க்க போறோம். So நான் வந்து ஆப்ஷன் பையிங் தான் பண்ணிட்டு இருக்கேன். So ஆப்ஷன் பையிங் வந்து ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸ் and price action வச்சு நான் வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? So நான் வந்து டெய்லி 9 o'clock வந்து Nifty 50 and Bank Niftyயோட அனலைஸ் வீடியோ போட்டுருக்கோம். So நேத்து வந்து போட முடியல. ஷார்ட்ஸ் வீடியோ வந்து நம்ம கிளியர் கட்டா வந்து போட்டுருந்தோம். ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, கமெண்ட்ஸ்ல வந்துட்டு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சொல்லுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம நிஃப்டி 50ல பேங்க் நிஃப்டியில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துருவோம். 15 மினிட் டைம் ஃப்ரேம்ல வச்சு தான் நம்ம ஆஸ் பர் பிரைஸ் ஆக்ஷன் வச்சு தான் வந்து நம்ம வந்துட்டு ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது வீடியோ ப்ரெடிக்ஷன் போட்டிருக்கோம். பட் நான் ட்ரேட் வந்து எப்படி பண்றேன்னா ஆர்டர் ஃப்ளோ அனலைஸ் வச்சு பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆர்டர் ஃப்ளோ அனலைஸ்னா என்னன்னு தெரியல, நம்மளுடைய வீடியோஸ் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கோம், அதை போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. அதுல வந்து கிளியர் கட்டா சொல்லியிருப்போம். அது ஒரு அட்வான்ஸ் லெவல் டூல். இந்த ட்ரேடிங் வியூ மாதிரி வந்து இருக்காது. அது வந்து அட்வான்ஸ் லெவல்ல உங்களுக்கு எவ்வளவு ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து பிளேஸ் ஆகுதுன்னு சொல்லி அதுல இருக்கும். ஓகேங்களா? இன்னைக்கு வந்து பேங்க் நிஃப்டி என்ன ஆயிருக்கானா ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆயிருந்தா. ஸோ கேப் டவுன் ஓப்பன் ஆனது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு செல்லிங் ப்ரெஷர். ஸோ உங்களுக்கு வந்துட்டு 39,000 வரைக்குமே வந்துட்டு உங்களுக்கு 39,000 சப்போர்ட் எடுத்து மறுபடியும் வந்து இன்னைக்கு ஒரு டபிள்யூ மாதிரி இன்னைக்கு வந்துட்டு ஒரு வாலட்டிலிட்டியா தான் இருந்துச்சு மார்க்கெட்டே வந்துட்டு. பட் இருந்தாலும் நம்ம வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரே ஒரு ட்ரேடு மட்டும் பேங்க் நிஃப்டியில் பண்ணி ஒரு சூப்பர் ப்ராஃபிட் வந்து புக் பண்ணோம். அதுக்கு பதிலாக நம்ம பேங்க் நிஃப்டி நிஃப்டியில் ட்ரேட் பண்றதுக்கு பதிலாக ஃபின் நிஃப்டியில் 0 ட்ரேட்ஸ் வந்து பண்ணி அதுல நல்ல ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? இதுல வந்துட்டு மார்னிங்கே வந்து நான் 9:30க்கு நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல கிளியர் கட்டா புட் சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்க வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இன்னும் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல நான் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இதுதான் வந்து நம்மளுடைய டெலிகிராம் குரூப். ஸோ இதோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ இன்னைக்கு மார்னிங் வந்து உங்களுக்கு டைம் பார்த்தீங்கன்னா எத்தனை மணிக்கு சொல்லியிருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு டைமோட வந்து நான் வந்து கிளியர் கட்டா வந்து உங்களுக்கு நான் வந்து காமிக்கிற பாருங்க. ஸோ இன்னைக்கு மார்னிங் ஸோ உங்களுக்கு 9:45க்கு வந்து நான் சொல்லியிருக்கேன் கோ வித் புட் பேங்க் நிஃப்டி, அதாவது புட் சைடு வந்து பேங்க் நிஃப்டியில ட்ரை பண்ணுங்க. ஸோ கால் சைட் ட்ரை பண்ணணும், புட் சைட் ட்ரை பண்ணணும் மாதிரி. ஸோ எப்போ அந்த கேண்டில் கரெக்டாக என்ட்ரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 4 கேண்டில்ஸ்ல ஒரு சூப்பரான ஒரு 100 பாயிண்ட்ஸ் ஃபால் வந்து நீங்க வந்து பிடிச்சிருந்துருக்கலாம். அதாவது 39,000 உங்களுக்கு 45 போது 39,170 இருந்திருக்கா. 170 இருந்து உங்களுக்கு ஒரு 170 பாயிண்ட்ஸ். ஸோ நானும் வந்துட்டு நம்மளுடைய பிரீமியம் டெலிகிராம் குரூப் வச்சிருக்கோம். ஸோ அதுல வந்துட்டு நம்ம ட்ரேட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இன்னைக்கு வந்து ஒரு 3 ட்ரேட்ஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துருந்தோம். அதாவது புட் சைடு வந்து போய்க்கிங்கன்னு சொல்லிட்டு 9:32க்கு வந்துட்டு 39,300 புட்டு என்ட்ரி வந்து 350, 300 வந்து ஸ்டாப் லாஸ் சொல்லி 400 டார்கெட் சொல்லியிருந்தோம். டார்கெட் வந்து ஹிட் ஆகி உங்களுக்கு 1000 rupees ப்ராஃபிட் வந்து மெம்பர்ஸ் எல்லாம் வந்து புக் பண்ணிட்டாங்க. ஸோ பின் நிஃப்டியில வந்து 10:57க்கு வந்து நம்ம ஒரு ட்ரேடும் 115க்கு ஒரு ட்ரேடும் கொடுத்துருந்தோம். இது வந்துட்டு என்னன்னா உங்களுக்கு 70,600 கால் சொல்லியிருந்தோம், 75 என்ட்ரி சொல்லியிருந்தோம். இதுல வந்துட்டு ஒரு 800 ப்ராஃபிட்டும் இதுல வந்துட்டு ஒரு 800 ப்ராஃபிட்டும் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு ஸ்மால் கேபிட்டலை வச்சு ஒரு நல்ல ப்ராஃபிட். இன்னைக்கு 3 ட்ரேட் தான் லிமிடெட் ட்ரேட் தான் பண்ணியிருந்தோம். 3மே வந்துட்டு ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த பிரீமியம் டெலிகிராம் குரூப்லயும் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்க வந்து அதுவும் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ அதில் கிளிக் பண்ணி போய் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் வீக் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டலா வந்து 15 கால்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ 12 கால்ஸ் வந்துட்டு அதாவது ட்ரேட்ஸ் வந்து ஹிட் ஆயிருக்கு டார்கெட், 3 வந்துட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. டோட்டல் 80% அக்யூரன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ என்னுடைய பழைய வீடியோஸ் எல்லாம் செக் அவுட் பண்ணாம செக் அவுட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எல்லா வீடியோஸ்லயும் இந்த எக்ஸல் சீட்டை பத்தி நான் சொல்லியிருப்பேன். இது வந்து நம்ம என்ன ட்ரேட் பண்றோம் டைமிங்கோட. ஸோ அதுக்கு முந்தின வாரம் 67%, ஓவரால் நம்மளுக்கு வந்துட்டு 70% எபோவ் வந்துட்டு நம்ம அக்யூரன்சியா ட்ரேட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஒரு டைம் செக் அவுட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு டெய்லி, வீக்லி, மந்த்லி பிளான் கூட இருக்கு. ஸோ அது மூலமா வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பேங்க் நிஃப்டியோட ட்ரேடிங் பிளான் வந்து பார்த்துருவோம். ஸோ நாளைக்கு வந்து கேப் அப் ஓப்பன் ஆகிறானா, கேப் டவுன் ஓப்பன் ஆகிறானா, பிளாட் ஓப்பன் ஆகிறானான்னு சொல்லி ட்ரை பாருங்க. எப்பவுமே வந்து 3 விதமான பிளான் வந்து நம்ம வச்சிருப்போம். இப்போ கேப் அப் ஓப்பன் ஆன ஒரு பிளான், கேப் டவுன் ஓப்பன் ஆன ஒரு பிளான், பிளாட் ஓப்பன் ஆனா. இப்போ கேப் அப் ஓப்பன் ஆகிறானான்னு சொல்லி பாருங்க. ஸோ ஒரு 200 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஓப்பன் ஆனா 39,500 அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸா இருக்கும். ஏன்னா வந்துட்டு இங்கே தான் அதிகமாக புட் ரைட்டர்ஸ் வந்து அதிகமா இருக்காங்க ஆஸ் பர் ஓஏ டேட்டா படி. ஸோ இங்கிருந்து வந்து உங்களுக்கு ஃபால் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இங்கிருந்து வந்து நாளைக்கு ஓப்பன் கேப் அப் ஓப்பன் ஆகி உங்களுக்கு 39,600 500 இந்த ரேஞ்சில் இருந்தானா உங்களுக்கு இந்த ரேஞ்சில் இருந்து ஃபால் ஆனானா 39,200 ஃபர்ஸ்ட் டாப் சப்போர்ட் ஆகும். செகண்ட் சப்போர்ட் வந்து 39,000 இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இது 2 டார்கெட்டா வச்சுட்டு நீங்க புட் சைடு வந்து ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸா என்னவா இருக்கும்னா மேல இந்த ஹை வந்திருக்கு பாத்தீங்களா 39,700. ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸா இருக்கும். எப்போ உங்களுக்கு கேப் அப் ஓப்பன் ஆகி மேல 39,600 வந்துட்டு
பிரேக் அவுட் கொடுக்குறானோ அப்போ 39,700 இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே வந்துட்டு கால் சைடு ட்ரேட் பண்ணுங்க. ஸோ எப்போ இந்த 39,700 பிரேக் அவுட் கொடுக்குதோ அப்போ வந்துட்டு நீங்கள் 39,900 அண்ட் 40,000 அடுத்தடுத்த டார்கெட்டாக வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு கால் சைடு போகலாம். ஸோ இதுதான் கேப் அப்கான பிளான். ஃபர்ஸ்ட் பிளான் என்னது 39,500 600 உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகி உங்களுக்கு ஃபால் ஆகிறதுக்கு மறுபடியும் சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த கேப் ஃபில்லிங் வந்து நடக்கும். ஸோ நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதே வந்து மேலே பிரேக் அவுட் கொடுத்தாங்கன்னா 39,000 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி அங்கே வந்து ஒரு ஹை வந்துருக்கு இல்லைங்களா, ஸ்மால் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். அதே பிரேக் அவுட் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு 40,000 தான் வந்து அல்டிமேட் டார்கெட்டா வச்சுட்டு நீங்க 40,000 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எப்போ இந்த 39,000 பிரேக் அவுட் கொடுக்குறானோ கீழே, ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ஆல்ரெடி வந்த லோ இருக்கு இல்லைங்களா 38,800 அண்டு இந்த லோ இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த லோ வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். 38,616 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த டார்கெட்டா இருக்கும். ஸோ கேப் டவுன் ஓப்பன் ஆகி உங்களுக்கு 39,000 பிரேக் அவுட் கொடுத்துட்டானா, ஸோ இது ரெண்டையும் டார்கெட்டா வச்சுக்கோங்க. அதே கேப் டவுன் ஓப்பன் ஆகி உங்களுக்கு வந்துட்டு இந்த லோ இன்னைக்கு வந்த லோ வந்துட்டு 38,953 சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மேலே போனானா, ஸோ 39,300 அண்ட் 400 நீங்க டார்கெட்டா வச்சுட்டு கால் சைடு வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்க எந்த ஒரு இண்டிகேட்டருமே வந்து யூஸ் பண்ண தேவையில்லை. இந்த லெவல்ஸ் மட்டும் மார்க் பண்ணிக்கங்க. இந்த சார்ட்டும் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்ல நான் ஷேர் பண்றேன். அதை பார்த்து இந்த லெவல்ஸை மார்க் பண்ணி இந்த லெவல்ஸ் படி நீங்க ட்ரேட் பண்ணினாவே வந்து நீங்க வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் வந்து உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும் பாருங்க. ஸோ இங்க வந்து ஒரு டபுள் பாட்டம் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு இந்த நெக்லைன்ங்கிறது எதுனா 39,600 அப்படிங்கிற லெவல் வந்து நெக்லைனா தான் இருக்கும். ஸோ இதை பிரேக் அவுட் கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு 40,000க்கு மேல போற சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா, பட் குளோபல் லெவல்ல வந்துட்டு எல்லா மார்க்கெட் எல்லாம் வந்துட்டு இப்போ நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ சென்டிமெண்ட் வந்து நெகட்டிவ்ல தான் இருக்கு. ஸோ அதனால நம்ம வந்துட்டு கால் சைடு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறதே பெட்டரு. பட் இருந்தாலும் வந்து ஆஸ் பர் பேட்டர்ன் பிரைஸ் ஆக்ஷன் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் பாட்டம் கிரியேட் ஆயிருக்கு. நாளைக்கு நெக்லைன் பிரேக் அவுட் கொடுத்தானா உங்களுக்கு இன்னும் மேலே போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆஸ் பர் இந்த டபுள் பாட்டமோட டார்கெட் வந்து எவ்வளவு இருக்குன்னு சொல்லி வந்துட்டு பார்த்தோம்னா உங்களுக்கு 560 பாயிண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ மேலே வந்துட்டு நீங்க அப்சைட்ல 560 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து எதிர்பார்த்தோம்னா, ஸோ உங்களுக்கு கரெக்டா 40,100 rupees 40,100 வரைக்கும் 40,000 கண்டிப்பா வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ 40,000 வரைக்கும் நாளைக்கு போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஒருவேளை பிரேக் அவுட் கொடுத்தா, இல்லைன்னா உங்களுக்கு ரிவர்சல் வந்துச்சுன்னா இன்னும் செல்லிங் ப்ரெஷர்லயே இருந்துச்சுன்னா இந்த ரேஞ்சிலேயே வந்து மெயின்டைன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லைங்களா, இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் கொடுத்தானா வந்துட்டு நாளைக்கு கால் சைடு போங்க. இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ணாலும் புட் சைடு வந்து நீங்க ஹெவியா வந்துட்டு லாட்ஸ் வந்து ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா, இதுதான் பேங்க் நிஃப்டிக்கான பிளான். நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாம தான் ஜாயின் பண்ணி, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ நிஃப்டிக்கான பிளான் என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நிஃப்டியில் எப்படி ட்ரேட் பண்றதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கோர்ஸ் ஆர்டர் ஃப்ளோ கோர்ஸ் வந்து நம்ம வந்துட்டு எடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த ஆர்டர் ஃப்ளோ கோர்ஸ்ல வந்து நீங்க விருப்பம் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஜாயின் பண்றதுக்கு ஜாயின் பண்ணிக்கங்க. உங்களுக்கு கோர்ஸ் ஷெட்யூல் டீடைல்ஸும் வந்துட்டு நான் வந்துட்டு கிளியரா வந்துட்டு உங்களுக்கு இங்க போட்டிருக்கேன் பாருங்க. ஸோ இன்னைக்கு ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்க பேசிக்ஸ் தான் முடிச்சிருக்கோம். ஸ்டாக் மார்க்கெட் பேசிக்ஸ், ஆப்ஷன் ட்ரேடிங் பேசிக்ஸ் தான். ஸோ நீங்க வந்துட்டு அட்வான்ஸ் லெவல்ல கத்துக்கணும் ஆர்டர் ஃப்ளோ அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் 12 days கிளாஸ். ஸோ உங்களுக்கு வந்து 15 hours வந்து இருக்கும். இது லைவ் கிளாஸ், டெய்லி 1 hour. ஸோ இதுல வந்துட்டு நீங்க ஆர்டர் ஃப்ளோ அனலைஸ் பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் நீங்க கத்துக்கலாம். நீங்க வந்து இண்டிவிஜுவலா ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோஸ் எல்லாம் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ இதை பத்தி ஃபுல் டீட்டெயில் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். அந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்றது இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கங்க. மறக்காம நம்ம வாட்ஸ்அப் நம்பரும் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுல இருந்து மெசேஜ் பண்ணுங்க. நம்ம வந்துட்டு இந்த கோர்ஸ் டீடைல்ஸ் எல்லாம் சொல்லுவோம். நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. சரி வாங்க இப்போ நிஃப்டியில இப்போ எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நிஃப்டியும் வந்துட்டு இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஒரு டபுள் பாட்டம் தான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு இண்டிகேட் பண்றா. பட் ஒரு 2-3 days வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு வி ஷேப், உங்களுக்கு கிளியரா ஒரு வி ஷேப், எல் ஷேப். ஸோ ஆப்ஷன் செல்லிங் பண்ணீங்கலாம் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஸ்டாப் லாஸ் லைட் ஆகி ஆப்ஷன் பையிங் பண்ணீங்க கூட இந்த மந்த் நல்லா ப்ராஃபிட்ல இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஆப்ஷன் செல்லிங் பண்றவங்க எல்லாமே வந்துட்டு ஸ்டாப் லாஸ் 2 பக்கம் அடிச்சு நான் டைரக்ஷனலாவே இல்லை. இப்போ வந்து மார்க்கெட் வந்துட்டு காலையில ஆனந்து சாயந்தரம் வரைக்கும் ஆஃப்டர்நூன் மதியம் வரைக்கும் உங்களுக்கு டவுன் ட்ரெண்ட், அதுக்கு மேல ஒரு ரெக்கவரி, மதியம் வரைக்கும் ஒரு டவுன் ட்ரெண்ட், அதுக்கு மேல ஒரு ரெக்கவரி. இப்போ மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஒரு வி ஷேப் போட்டுறது, மேல ஒரு ஸ்டாப் லாஸ் அடிச்சது, கீழே ஒரு ஸ்டாப் லாஸ் அடிச்சது. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்பவே லாஸ் ஆயிட்டு இருக்கு. ஒரு ஆப்ஷன் பையரா வந்துட்டு நம்மளுக்கும் கொஞ்சம் ப்ராஃபிட்ல தான் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போதைக்கு நிஃப்டியும் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு
இங்க ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. ஸோ சேம் டபுள் பாட்டம் தான் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ 17,000 மேல கஷ்டப்பட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கு ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகுது ஒரு 70 பாயிண்ட்ஸ் 50 பாயிண்ட்ஸ் அப்படின்னா 17,077 அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். இங்கிருந்து உங்களுக்கு மறுபடியும் ஃபாலோ ஆச்சுன்னா 17,000 ஃபர்ஸ்ட் டார்கெட்டா வச்சுட்டு நீங்க புட் சைடு வந்து ஒரு 70 பாயிண்ட்ஸ் வந்து டார்கெட்டா வச்சுக்கலாம். நீங்க அதுக்கும் கீழே ஃபாலோ ஆச்சுன்னா 16,937 928 இது செகண்ட் டார்கெட் ஆகும். தேர்ட் டார்கெட்டா வந்துட்டு உங்களுக்கு 16,834 அப்படிங்கறத வச்சுக்கலாம். ஸோ கரெக்டா நம்மளுடைய லெவல்ஸ்ல வந்துட்டு உங்களுக்கு ரிவர்சல் ஆயிருக்கா பாருங்க. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்மளுடைய வீடியோஸ்ல பாத்தீங்கன்னாவே இருக்கும். இது வந்துட்டு நான் அப்படியே வந்துட்டு எக்ஸ்டென்ஷன் பண்ணி கொண்டு போறது தான். நான் வந்துட்டு புதுசாவெல்லாம் எதுவும் வரைய கிடையாது. நம்மளுடைய லெவல் கிட்ட வந்துட்டு இங்கிருந்து சப்போர்ட் எடுத்து மறுபடியும் ரிவர்ஸ் போயிருக்கான் பாருங்க. ஸோ இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன்ஸே வந்து பிரைஸ் ஆக்ஷன் நல்லா வந்து ஒர்க் ஆகும். நீங்க வந்து இண்டிகேட்டருமே யூஸ் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு கேப் அப் ஓப்பன் ஆகி உங்களுக்கு ரிவர்சலுக்கான பிளான். ஸோ இதே வந்துட்டு உங்களுக்கு 70,077 பிரேக் அவுட் கொடுத்துட்டானா உங்களுக்கு செகண்ட் டார்கெட்டா வந்துட்டு 70,120 இருக்கும் ஒரு 50 பாயிண்ட்ஸ். ஸோ அதுக்கு மேல வந்து உங்களுக்கு எப்போ 17,150 பிரேக் அவுட் கொடுக்குறானோ அப்போ நீங்க 218 செகண்ட் டார்கெட்டா வச்சுட்டு அதுக்கு மேல எல்லாம் போச்சுன்னா உங்களுக்கு புல்லிஷ்னஸ் வந்து 200 தாண்டும் போது 17,320 வரைக்கும் வந்து நீங்க டார்கெட் வச்சுட்டு கால் சைடு வந்து போய்க்கலாம். ஸோ இதுதான் கேப் அப்கான பிளான். ஸோ இந்த ரெண்டு பிளானை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கேப் டவுன் ஓப்பன் ஆகிறானா அப்படின்னு சொல்லி பாருங்க. ஜூம் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ கேப் டவுன் ஓப்பன் ஆனா 16,950 இருந்து உங்களுக்கு சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மேலே போறதுக்கு சான்சஸ் இருக்கு. மேலே போனோம்னா 70,070 வரைக்கும் உங்களுக்கு டார்கெட்டா வந்து நீங்க வச்சுக்கலாம். ஸோ இங்க வந்துட்டு ஒரு பேட்டர்ன் வந்து நாளைக்கு கூட கிரியேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ இப்படி வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் சொல்றேன் கிரியேட் ஆகி உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுக்குற கூட சான்சஸ் இருக்கும். ஸோ நாளைக்கு லைவ் மார்க்கெட்ல ஏதாச்சும் பேட்டர்ன் கிரியேட் ஆச்சு அப்படின்னா நான் வந்து டெலிகிராம் குரூப்ல வந்துட்டு நான் ஷேர் பண்ணுவோம். அது மூலமா நீங்க என்ட்ரி போகலாம். ஓகேங்களா? ஸோ அதே இந்த 16,920 பிரேக் அவுட் கொடுத்தானா வந்துட்டு நீங்க இன்னைக்கு வந்த லோ வந்து நம்ம டார்கெட்டா வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் கேப் அப் அண்ட் கேப் டவுனுக்கான பிளான். ஃபிளாட் ஓப்பன் ஆச்சுன்னா உங்களுக்கு அந்த இடத்துல இருந்து எப்படி ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் ஒரு ரிவர்சல் கேண்டில் உங்களுக்கு 3 மினிட் 5 மினிட் டைம் ஃப்ரேம்ல போய் பார்த்து என்ன பேட்டர்ன் கிரியேட் ஆகிறான்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மார்க்கெட் மொத்தமாவே பாத்தீங்கன்னா ஒரு வி ஷேப்ல தான் வந்துட்டு டெய்லி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. யாரா இருந்தாலும் இப்போ கண்ணை மூடிட்டு காலையில ஸ்டார்ட் பண்ணி விட்டு மதியம் வந்துட்டு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு கால் சைடு போனா கூட ப்ராஃபிட் பண்ணிடலாம் போல இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு காலையில இருந்து மதியம் வரைக்கும் எல்லாமே வந்து கீழே இறங்கிட்டு இருக்கு. மதியத்துக்கு மேல வந்து ஒரு ரெக்கவரி வந்து இப்போதைக்கு கொடுத்துட்டு இருக்கான். ஸோ பார்க்கலாம். நாளைக்கு வந்துட்டு FinNifty எக்ஸ்பைரி. ஸோ நம்ம எப்பவுமே FinNifty எக்ஸ்பைரி வந்து 0 ட்ரேட் வந்து கொடுப்போம். ஸோ நம்மளோட ப்ரீமியம் குரூப் வந்து ட்ரை பண்ணாதீங்க. நாளைக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஏன்னா நல்ல 0 ட்ரேட் எல்லாம் வந்து நம்மளுக்கு எப்பவுமே பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். ஸோ நாளைக்கும் வந்து நல்லா இருக்கும். நம்ம லாஸ்ட் டைம் எல்லாம் 40 rupees கொடுத்த வந்துட்டு 0 140 எல்லாம் போயிருந்தது. ஸோ மெம்பர்ஸ் 40,000 எல்லாம் வந்துட்டு ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்தது எனக்கு. ஸோ நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் என்னை மாதிரி அனலைஸ் பண்ணணும் ப்ராஃபிட் பண்ணணும் டெய்லி அப்படின்னு சொல்லி கேட்டு பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம வந்துட்டு நம்மளுடைய கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. அதை ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணிட்டு பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ என்னுடைய P&L வீடியோவும் வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வீடியோ முந்தானேத்து வரைக்கும், அதாவது ஃப்ரைடே வரைக்கும் 18 நாள்ல இந்த மாசத்துல நான் எவ்வளவு ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி அந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வீடியோ பார்த்துருக்கேன். இன்னைக்கும் வந்துட்டு நான் ஒரு 2,000 ப்ராஃபிட்ல தான் முடிச்சேன். கண்டினியூஸா 8 டேஸா வந்து ப்ராஃபிட்ல தான் இருக்கும். நோ லாஸ் 8 டேஸ், அதாவது ப்ராஃபிட்ல தான் இருக்கும். இன்னைக்கு ஒரு 2,800 வந்து ஒரே ட்ரேட்ல சிங்கிள் ட்ரேட் ஃபர்ஸ்ட் ட்ரேட்ல ப்ராஃபிட் பண்ணி க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இது வந்து கண்டினியூ ஆகும் வந்து எனக்கு ஹோப் இருக்கு. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் சப்போர்ட்டிங் அவர் சேனல். ஸோ 1K சப்ஸ்கிரைபர் வந்து இவ்வளோ சீக்கிரம் வருவாங்கன்னு நான் கூட நினைச்சதே இல்லை. பட் இவ்வளோ சீக்கிரம் வந்து வந்திருக்காங்க. அதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, கமெண்ட்ஸ்ல வந்துட்டு சொல்லுங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா. நம்ம மெம்பர்ஸ் வந்து ப்ராஃபிட் பண்ணீங்கன்னா டெய்லி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கமெண்ட்ஸ்ல சொன்னீங்கன்னா தான் வந்துட்டு வீடியோஸ் வந்து நிறைய பேருக்கு போய் சேரும். தேங்க்யூ வெரி மச். பை பை. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.